எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியுதா சாமி? மடியில் வந்துக்கிறியா? தெரியுதா? கீழே வந்துக்கிறியா? ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உட்கார பார்த்தா ஞானசாரனுடைய பேசாத கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் பேச மந்திரத்தை சொல்லி பூர்ணாகுதி நிறைவேற்றி தந்தார்கள் ஆத்ம வல்லுநர்கள். இந்த மந்திரமானது எதிர்வேதத்திலே தைத்திரிய சம்ஹிதையிலே முதல் காண்டத்தினுடைய முதல் பிரச்சனை கடைசியில் வருகிறது. ஒளியும் பல இடங்களில் ஒளி மந்திரம் பல இடங்களிலே வருகிறது. உபனிஷத்துக்களிலே பார்த்தால் ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு முதல் உபனிஷத்து, அந்த முதல்ல அதாவது 10 உபனிஷத்துக்களும் முக்கியமான 10 உபனிஷத்துக்கள்னு நம்முடைய முன்னோர்கள் பண்ண உபனிஷத்துக்களே முதல் உபனிஷத்து ஈஷாவாசிய உபனிஷத்து. அதிலேயும் இது இடம்பெறுகிறது. அதிலேயும் இது இடம்பெறுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம். அந்த சொல்லிதான் இவர்கள் அக்னியிலே சமர்ப்பித்தார்கள். இந்த மந்திரத்தில் அக்னேன அக்னியேன்னு அர்த்தம். இவ்விடத்தில் இருக்கக்கூடிய அக்னிங்கிற சொல்லுக்கு நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய நெருப்போ அல்லது அந்த நெருப்புக்கு காரணமான ஒரு தேவதை அக்னி தேவதைன்னு சொல்லிடுவோமே, அந்த தேவத்தையே பொருளாக கொள்ளப்படவில்லை. அக்னிங்கிற சொல்லி செல்லக்கூடியவன் நம்மை மேலே உயர்ந்த கதியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய எம்பெருமான் நாராயணன் இருக்கிறானே அவர் தான் இவருக்கு அக்னின்னு தெரிவிக்கிறது. ஜெய்மிங்கிற ஒரு மனசு ஒரு சொல்லுக்கு வேதத்தில் ஒரு சொல்லி இருக்கிறதுன்னா அந்த சொல்லுக்கு எப்படி பொருட்படணும்னு நமக்கு தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதை மட்டும் நாம் பொருட்படுவோம். அந்த ஜெய்மி பகவானானவர் நேராகவே வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் நேராகவே நாராயணனை குறிப்பிடுவோம். பகவான் நாராயணனை குறிப்பிடுகிறார் என்பதை காட்டியிருக்கிறார். அவ்விடத்திலே அக்னினா மேல் நோக்கி அகே நேதி அக்னின்னு சொல்றாரு. மேல் நோக்கினா நல்ல கதி, உயர்ந்த கதின்னு சொல்லிடுவாங்களா? அந்த உயர்ந்த கதி, மேலான கதி, அந்த கதியை அடைவிக்கக்கூடியவன் நாராயணன் என்று வேதங்கள்லாம் காட்டிட முடியாது. அவனை அக்னிங்கிற சொல்ல வந்து குறிப்பிடுகிறது என்று தெரிவிக்கிறார் ஜெய்மினிங்கிற மகர்ஷி. ஆக அக்னே ஏன்னா மேலான நல்ல மார்க்கத்திலையும் அழைச்சிருவோம். மேலான கத்தி மட்டும் காட்டினா கத்தினா நான் அடைய வேண்டிய இடம். உயர்ந்த கத்தி சத்கதி அடைந்தார்னு சொல்லிடும். ஆரோத்தர் மரணம் அடைகிற காலத்தில் உயர்ந்த மனிதர் சத்கதி அடைந்தார்னு சொல்லும். சத்கதின்னு அர்த்தம் நல்ல இடம் இருக்கும். நல்ல சொர்க்கத்துக்கு போனார், புண்ணிய பூமியை போய் அடைந்தார்னு அர்த்தம். மேலான கத்தினா மேலான இடம் அர்த்தம். நாம் போகிற இடம் மட்டும் மேலானதாக போகிறது, போகிற வழி நல்லதாக இருக்கும். சூப்பர்க்கா, நல்ல வழியாக அழைச்சிட்டு போவோம். இப்போ நாம் போகக்கூடிய வழி நல்லா இருக்கணும், நான் போய் சென்று அடையக்கூடிய இடமும் நல்லா இருக்கவும். அதுனே நீ அப்படி என்ன அழைத்து செல்லவும். நீ இன்னும் எவ்வளவு குறித்து ஒரு பிரார்த்தனை, நீ என்ன நல்ல ஒரு வழி எனக்கு சரியான வழியை நான் அழைச்சிட்டு போகணும், சரியான இடத்துக்கு என்னை அழைத்து செல்லவும். போகிற இடம் சரியா இருக்கலாம், போகிற வழி தவறாக இருக்கக்கூடாது. போகிற வழி என்ன இருக்கு, கடைசியில் நான் போய் சேர இடம்
ரெண்டும் நீதான் எனக்கு காட்ட வேணும். எந்த மந்திரமாக வேத மந்திரமாக தெரிவிக்கும். எனக்கா ராயே பெரிய செல்வம் கிடைக்கும். பெரிய செல்வம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய செல்வத்தை பிரார்த்திக்கிற அழியாத செல்வம் அது நீ எனக்கு தர வேணும். என்ன இந்த மந்திரமாக பெருமானை பிரார்த்திக்கணும். சுபகாராயே ஆஸ்மான் எப்படிப்பட்டவன்? விஸ்வானி வயுனானி வித்வான். உனக்கு தெரியாத அறிவியல் எல்லா அறிவையும் உடையவன். வயுன்னா அறிவுடன் எல்லா விதமான அறிவுகளையும் உடையவன். நீதான் என்னை அழைத்து செல்ல வேணும். நல்ல வழிகாட்டி நல்ல நிலைக்கு என்னை அழைத்து செல்ல வேணும். இந்த மந்திரம் பிரார்த்திகள். அது மட்டும் மனப்படாது. அஸ்மத் ஜுகுராண்டமேனா யுயோதி. இந்த வழியை அடைவதற்கு, இந்த வழியின் மூலமாக நான் அடைய வேண்டிய பலத்தை அடைவதற்கு எனதெல்லாம் தடையாக இருக்கிறது. எனக்கு தடையாக இருக்கிற என்னுடைய தீவினைகள், என்னுடைய ஏனான பாப்பம், என்னுடைய தீவினைகள்லாம் இருக்கு. நமக்கு ஏதோ நல்லது கிடைச்சா புண்ணியம் பண்ணினான் என்று சொல்லிக்கிறோம். ஏதோ தீமை கிடைச்சது கட்டம் வந்ததுன்னா அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆக அது தடை உண்டாயிடுச்சுன்னா பாவம் செய்யணும். ஆயிரம் கட்டம் வருது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா யாரும் கட்டப்பட என்ன நான் பண்ண தீவினையின் பயன், நான் முற்காலத்தில் செய்த பயன் பிற்பகலில் விளைந்தது, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. ஆக அப்படி வரக்கூடிய கட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? பாவங்கள். அப்போ நாம் ஒரு நல்ல வழியின் மூலமாக செல்லணும். நல்ல இடத்தை சென்று அடைய வேண்டுமென்றால் அது தடையாக எதிர்க்கும். நான் செய்த தீவினைகளாக ஆகையால் என்னுடைய தீவினைகளெல்லாம் போக்காத பொழுது எனக்கு நல்ல கதி கிடைக்காது. ஆகையால் என்னுடைய தீவினைகளையும் நீயே போக்கி தர வேணும் அப்படின்னு பிரார்த்திகள். சுபகாராய அஸ்மான் விஸ்வான் தேவ வஜுனானி வித்வான் வியோகி. ஏன் நல்ல அறிவு உடையவன்னு சொல்லியிருக்கு? ஏன்னா நாம் போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும் நமக்கு தெரியுமோ? நமக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் நாம் என்ன இருந்தோம்? ஒரு பிறவியில் நாம் என்ன இருந்தோம்? மனுஷனாக இருந்தோமா, விலங்காக இருந்தோமா, மரமாக இருந்தோமா, கல்லாக இருந்தோமா, கட்டையாக இருந்தோமா, என்ன தெரியாது. ஆனால் எம்பெருமான் இருக்கிறானே, அவன் இறைவன், எங்கும் இருக்கக்கூடியவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். போன ஜென்மத்தில் நாம் என்னவா இருந்தோம், இந்த ஜென்மத்தில் நாம் என்னவா இருக்கோம், இதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஏற்பட போகுது எல்லாம் அவனுக்கு தெரியும். எல்லா அறிவையும் உடையவனாக இருக்கிறபடியாலே நாம் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோம், அந்தந்த தவறுகளுக்கு என்னென்ன பயன்கள் விளை, அவைகளிலிருந்து நம்ம எப்படி காப்பாற்றுவது இதெல்லாம் தெரியாது. நம்ம என்ன கேட்குறோம்? நல்ல கல்வியை கொடுக்கணும்னு கேட்குறோம், நல்ல வழியில் அழைச்சி போகணும்னு கேட்குறோம், இவனுக்கு தடையாடை போகுதுன்னு சொல்கிறோம். நம்ம வரிசையாக பட்டியலிட்டே போகிறோம். ஆனால் நமக்கு எது தடையும் தெரியாது, எது நல்ல வழியும் தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. எப்படி போகிறது அப்படின்னா அவனுக்கு நம்மளுக்கும் தெரிய வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியதான் என்ன? நன்னா வழி தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போகும், அவன் எல்லாத்தையும் முடிவு போயிடும். ஆகையால் என்னுடைய தடைகளை எனக்கு என்ன தடைங்கிறது எனக்கு தெரியாது, நான் அடைய வேண்டிய வழியை பற்றியும் தெரியாது, அடைய வேண்டிய லட்சியத்தை பற்றி எனக்கு தெரியாது, எல்லா பற்றியும் அறிந்தவன் நீனா. ஆகையால் நீயே என்னுடைய தடைகளை போக்கி நல்ல வழியாக என்னை அழைத்து சென்று நல்லா நான் அடைய வேண்டிய அந்த கைகளையும் பரமதம் அப்படின்னு உயர்ந்த ஸ்தானம் அதையும் நீயே அடைவிக்கணும். அங்கே போனால் மட்டும் வராது, எதற்காக போகணும்? ராயே பெரிய செல்வம் இந்த பரமபதத்தில் உடையால் உயர்ந்த செல்வம், அழியாத செல்வம் அது கிடைக்கும். நினைத்த ஒரு பரமாத்மா அனுபவம் எபெருமானுடைய குணங்கள் இருக்கின்றன. அந்த எபெருமானுடைய குணங்களில் துளைத்து இருக்கிற ஆனந்த கடல்னு சொல்கள், இன்ப வெள்ளம் என்று சொல்கள், அதில் துளைத்திருக்கிற அந்த பெரிய செல்வம் அதை நீயே தரப்போன்னு இந்த மக்கள் கேட்குறது. இதற்காக என்ன ஒரு ஏன்னா ஐயோ தர்ஷ்ம தூரானமேனா பூயிஷ்டாந்தே நம முக்திம் விதேமா. இது இதற்காக நான் என்ன வரப்போறேன்? உனக்கு நமான்னு வார்த்தையை சொல்லப்போறேன். அந்த நமாங்கிற வார்த்தை இருக்கு, அது எப்படிப்படுது? தேவ் பூயிஷ்டாம் ரொம்ப பெருசாகும். இதெல்லாம் ராமாயண கதை தெரியும். ராமாயணத்துல வாலியை கொன்ற பேரு ராமன் என்ன பண்ற? இந்த சூரியனை பார்த்து மழைக்காலமாக இருக்குது, அந்த காலம் மழைனா ஒரு நாள் 2 நாள் மழை பெய்யுது, 4 மாதம் தொடர்ந்து மழை பெய்யும். ஆகையால் மழைக்காலமாக இருக்கிறது. ஆனபடியால் நீ ரொம்ப நாள் உன் மனைவியை விட்டு பிரித்திருந்தாய். ஆகையால் இப்போ மழைக்காலமாக இப்போ வெளில போய் சிரமப்பட முடியாது. 4 மாதம் ஏன்னா மனைவியோட இழந்த அந்த வருத்தம் எல்லாம் போகும்படியாக சந்தோஷமாக இருந்து விட்டு அதற்கு பிறகு சீதையை தேடுவதற்கு நீ துணை புரிய வேணும் என்று ராபிரான் சொல்றார். 4 மாசத்துல சரியா ஞாபகம் வச்சு இவர் வெளில வந்தா ஒன்றும் வருவதில்லை. ரொம்ப நாள் கழிச்சு மனைவியை
பார்த்த சந்தோஷத்தில் அவரும் காலதாமதம் ஆக்கிறார். பெருமாள் பொறுத்துட்டு நாமும் கொஞ்சம் பொறுத்துட்டு சரி வரட்டும் மட்டும் கொஞ்சம் பார்த்த அவருக்கே பொறுமை போயிடுது. நான் சொன்ன காலம் தப்பி ஆயிடுச்சு, இன்னும் வரல, இந்த சுக்ரீவன் இன்னும் வரலன்னு பெருமாளுக்கு கோபம். உடனே லக்ஷ்மணன் அனுப்புறார். வாலிய கொன எனக்கு உன்னை கொள்றதுக்கு அரட்சணம் ஆகாது, செய்யறபடி சபதத்தின் வழியாக ஒழுங்கா நீ நிறைவேற்றணும், உடனே வரணும். இத்தனை தேதி என் காரியத்தை பண்றேன், நீ சொன்னபடியாக நீ கேட்டதுக்கு உன்னுடைய நண்பனாக நான் உன்னுடைய எதிரியாகிய வாலியை நான் அழித்தா போல என்னுடைய எதிரி ராவணன் அவன்